எனவே தமிழ்நாட்டில் இந்தி தடுக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு ஈகம் செய்த இந்த மண்ணில் இந்தி வேகமாக பரவி வருகிறது. ஏனென்றால் இப்ப எல்லாம் ஆங்கிலம் நல்லா தெரியும், பேச மாட்டாரு, ஹிந்தியில தான் பேசுவார் ஏன் ஹிந்தியை கத்துக்குங்கடா, எஜமான மொழி, அடிமைகளே, தமிழ் அடிமைகளே, உன் எஜமான மொழியை கற்றுக்கொள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் அவர். அதனால ஹிந்தியில பேசுறது அவர். அவங்க ஆட்சி மொழி அது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கான ஈகத்தை ஒரு 400 பேர் இங்கே செய்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் தழல் ஈகிகளாக நெருப்பை உடலிலே வைத்துக் கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழங்கி 8 பேர் மடிந்திருக்கிறார்கள், நஞ்சுண்டு மடிந்திருக்கிறார்கள், தீக்குளித்து மடிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கனவு, இவருடைய லட்சியம் எப்பொழுது நிறைவேறுவது? இளையோரை நீங்கள் சிந்தியுங்கள். ஆங்கில ஆதிக்கத்தை நீக்க வேண்டும். அம்மாவை அம்மா என்று சொல்லாமல், அப்பாவை அப்பா என்று சொல்லாமல், மம்மி டாடி என்று சொல்லக்கூடிய கேவலம் ஏன் வந்தது? நீ ஆங்கிலம் படிக்கலாம், உனக்கு இடது வலது கூட புரியாமல் போய்விட்டதே. இளைஞனே, இளைஞியே, இடது வலது கூட சொன்னால் புரியவில்லை பல பேருக்கு, லெப்ட் ரைட் சொல்ல வேண்டியிருக்கிறதே. 3 மொழிகள் நம்மை தாக்குகின்றன. தமிழ்ல எழுதும் பொழுதும் நீங்க ஜல்சக்தின்னு தான் எழுதணும். நீராற்றல் துறைன்னு மொழிபெயர்த்து எழுதினால் அந்த துறைக்கு இந்திய அரசு கொடுக்குற மானியம் கொடுக்காது. இந்தியை பரப்புவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? நாடாளுமன்ற குழு அமைக்க வேண்டும். அந்த நாடாளுமன்ற குழு இந்தியை பரப்புவதற்கு ஒவ்வொரு துறையில கொண்டு போவதற்கு பரிந்துரைகள் செய்ய வேண்டும். இந்தி எவ்வளவு பரப்பப்பட்டிருக்கிறது கணக்கு பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். 59 ஆண்டுகளுக்கு முன் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு, தமிழ் மொழி காப்பு, மொழிப்போர் ஏராளமான ஈகங்களை, உயிர் பலிகளை களப்பலியாக்கிய போராட்டத்தின், மொழிப்போரின் தொடக்க நாள். அதற்கு முன்பே 1937-38 பெரும் போராட்டம் நம் முன்னோர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து. 65 மொழி போராட்டத்தில் நானும் பங்கெடுத்தவன். 11ஆம் வகுப்பு மாணவனாக திருக்காட்டுப்பள்ளி சர் சிவசாமி ஐயர் உயர்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தேன். போராட்ட குழுவினுடைய, இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய செயலாளராக என்னை தேர்வு செய்தார்கள். தலைவராக என்னுடைய நண்பர் சித்திரகுடி செங்குட்டுவன் அவர்களை தேர்வு செய்தார்கள். களத்தில் போராட்டம் நடத்தினோம். பெரும் பேரணி, இந்தி புத்தக எரிப்பு. என்னுடைய இந்தி புத்தகத்தை தான் எடுத்து எரித்தேன் அந்த ஊர்வலத்தின் முன்னால். நான் இந்தி புத்தகத்தை தான் எரித்தேன். ஆனால் இளையோர் பலர், இன உணர்வும் மொழி உணர்வும் மிக்க இளையோர் பலர் தங்கள் உடலையே எரித்தார்கள், எரித்து கொண்டார்கள், தீக்குளித்தார்கள். தமிழ்நாட்டில் முதலாக இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளித்து ஈகியாகின்ற, எதிர்ப்பை தெரிவிக்கின்ற ஒரு போராட்ட வடிவத்தை தொடங்கி வைத்தவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள் அவர் திருச்சி தொடர்வண்டி சந்திப்பு நிலையத்தின் எதிரே விடியற் காலையில் தன் உடலுக்கு தீ வைத்து கொண்டு இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று முழங்கிக் கொண்டு இந்தியை எதிர்த்து ஒரு சிறுத்தை தீக்குளிக்கிறது என்று காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு ஈகம் செய்தார். அதுதான் தீக்குளிப்பில் முதல் ஈகம் தமிழ்நாட்டிலே. 65 மொழிப்போரிலே அதுபோல கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன் தொடங்கி பலர் தீக்குளித்து இந்தியை எதிர்த்து தமிழை ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக்க கோரிக்கை வைத்து தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்கள், நஞ்சுண்டு மடிந்தார்கள். விராலிமலை சண்முகம் போன்றவர்கள், அதுபோல ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் அவர்கள்,
பீளமேடு தண்டபாணி அவர்கள், சத்தியமங்கலம் முத்து, கீரனூர் முத்து, கடைசியாக மயிலாடுதுறை மாணவன் சாரங்கபாணி, பிஏ படித்து கொண்டிருந்த மாணவன் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மதில் சுவருக்கு அருகே வெளியிலே, கல்லூரிக்கு வெளியிலே தீக்குளித்து இந்தியை எதிர்த்து முழக்கமிட்டு மடிந்தான் இளம் மாணவன். இப்படி தீக்குளிப்பு ஈகம் ஒரு பக்கம். 1965 ஜனவரி 25 எப்படி வந்தது என்றால், இந்திய அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு செயலுக்கு வந்தது. அதனுடைய உறுப்பு 343இல் இந்த சட்டம் செயலுக்கு வந்து 15 ஆண்டுகள் கழித்து இந்திய அரசின் அலுவல் மொழியாக இந்தி இருக்கும் என்று இருக்கிறது. அதை செயல்படுத்த, அந்த 15 ஆண்டு என்பது 65ஆம் ஆண்டு, அதை செயல்படுத்த காங்கிரஸ் ஆட்சி, அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சர் தீவிர முயற்சி எடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. அதை எதிர்த்துத்தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பரப்புரை இயக்கம் நடத்தியது, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது. 1963 இந்தி திணிப்பு எதிர்ப்பை கண்டித்து இயக்கங்கள் நடத்தியது. இளைஞர்களுக்கு இந்த இந்தி எதிர்ப்பு உணர்வை அது ஊட்டியது. அந்த வகையில்தான் மாணவர்களில் பலர், என்னை போன்றவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்தி எதிர்ப்பு உணர்ச்சியை பெற்றோம். அப்பொழுது 1965 ஜனவரி 26 இந்தி ஆட்சி மொழியாக, இந்திய அரசினுடைய அலுவல் மொழியாக வருகிறது. அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் போராட்ட குழு அமைத்து 1965 ஜனவரி 25ஆம் நாள், அதாவது 26க்கு முதல் நாள், அங்கங்கே பேரணி நடத்துவது என்று முடிவு செய்தார்கள். தஞ்சையிலே அந்த பேரணி நடந்தது. சர்வோஜி கல்லூரி மாணவர்கள் முன்னெடுத்தார்கள். திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து நான் அதில் கலந்து கொண்டேன். அந்த போராட்டம், மாணவர் பேரணி தமிழ்நாடு எங்கும் நடந்தது. அதில் மதுரையில் காங்கிரஸ்காரர்கள் மாணவர்களை தாக்கினார்கள், படுகாயப்படுத்தினார்கள். சென்னையிலே பச்சைப்பன் கல்லூரி மாணவர்களை தாக்கினார்கள். இதை கண்டித்து ஜனவரி 27ஆம் நாள், இதை கண்டித்து மறுநாளே 25ஆம் தேதி இது நடக்கிறது. 26ஆம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இதை கண்டித்து ஊர்வலம் போகிறார்கள். மாணவர்களை தாக்கிய காங்கிரஸ் கட்சியை, ஆட்சியை கண்டித்து அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு வரும்பொழுது அதிகாரிகள், கோட்டாட்சியர், காவல்துறையினர் தடுக்கிறார்கள். இன்றைக்கு குடியரசு நாள், இன்றைக்கு இதெல்லாம் போராட்டம் கூடாது, நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். சரி, நாளைக்கு ஊர்வலம் வருகிறோம் என்று போய்விட்டார்கள். மறுநாள் ஊர்வலமாக வந்த மாணவர்களை தடுத்தார்கள். ஜனவரி 27ஆம் நாள் கண்டன ஊர்வலம் நடத்திய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்களை தடுத்தார்கள், மீறினார்கள். அப்பொழுது காவல்துறை சுட்டது. மாணவன் ராஜேந்திரன் அந்த இடத்திலே துடிதுடித்து செத்து போனான். பிஏ படித்துக் கொண்டிருந்த மாணவன் ராஜேந்திரன். அதுபோல் இன்னொரு மாணவர் நெடுமாறன் என்று அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார். மருத்துவமனை கொண்டு போனதால் பிழைத்தார். இப்படி ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவியவுடன் போராட்டம் தீப்பற்றி கொண்டது. தமிழ்நாடெங்கும் போராட்டம் தொடர்ந்தது. 50 நாள் நடந்தது அந்த போராட்டம். பல்வேறு ஊர்களில் துப்பாக்கி சூடுகள். திருச்சியில் கூட 2 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். பல ஊர்கள் 400 பேருக்கு மேல சுட்டுக் கொன்றார்கள். திருப்பூர், வாரபாளையம், பொள்ளாச்சி, இந்த 3 இடங்களில்தான் குவியலாக பிணங்களை அள்ளி கொண்டு போய், சரக்குந்துகளில் அள்ளி கொண்டு போய் புதைக்கவோ எரிக்கவோ செய்யக்கூடிய அவலம் அங்க நடந்து அவ்வளவு பேர் சுட்டுக் கொன்றார்கள். 400 பேருக்கு மேல சுட்டுக் கொன்றார்கள். ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் ஒரு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அவ்வளவுதான், இந்தியை உடனடியாக திணிக்க மாட்டோம் என்று சொன்னாரே தவிர அதற்கு மேல் சட்ட நடவடிக்கை ஒன்றும் இல்லை.
இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தி 15 ஆண்டுகளில் ஆட்சி மொழியாக ஒன்றிய அரசுக்கு என்று இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு விதி விலக்கு. நாடாளுமன்றம் முடிவு செய்தால் ஆங்கிலம் தொடரலாம், இந்திக்கு துணையாக தொடரலாம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே அது 343. 344 இந்தியை பரப்புவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், நாடாளுமன்ற குழு அமைக்க வேண்டும். அந்த நாடாளுமன்ற குழு இந்தியை பரப்புவதற்கு ஒவ்வொரு துறையில கொண்டு போவதற்கு பரிந்துரைகள் செய்ய வேண்டும். இந்தி எவ்வளவு பரப்பப்பட்ட கணக்கு பார்க்க வேண்டும். நாடாளுமன்றம் இதெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று 344 உறுப்பு 344 சொல்லுகிறது. அதுபோல 345 அடுத்தது, அது ரீஜனல் லாங்குவேஜஸ். நமக்கெல்லாம் என்ன வட்டார மொழிகள், தமிழ் போன்ற மொழிகள். தமிழெல்லாம் அதில் குறிப்பிடல. 8வது அட்டவணையில் மட்டும் ஒரு இடத்துல 19 வருமே தவிர மற்றபடி தமிழெல்லாம் குறிப்பிடாது. சமஸ்கிருதம், இந்தி குறிப்பிடப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தில். இப்படி இந்த அரசமைப்பு சட்டம் இந்தியை திணிக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம். இப்போ இந்தி இல்லை தமிழ்நாட்டில் என்று சொல்லி நாங்கள் சாதித்தோம் என்று திராவிடவாதிகள், திராவிட ஆட்சியாளர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அது இந்தி என்பது இந்திய அரசு இந்தியை திணிப்பதற்கு தடை ஒன்றும் கிடையாது. மாநில அரசில் தான் மாநில அரசு இந்திய அரசோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்தியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்கு பதிலாக ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்ற நிலை நீடிக்கிறது. மற்றபடி மாநிலத்தில் பாடத்திட்டத்தில் மாநில அரசு இந்தியை ஒரு மொழி பாடமாக வைக்கவில்லை. ஆனால் மாநிலங்களிலே, தமிழ்நாட்டிலே இந்திய அரசு அங்கீகரிக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி உண்டு. தமிழ்நாட்டில் ஏராளமான சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் உருவாகிவிட்டன. அங்கே ஒரு மொழி பாடமாக இந்தி திணிக்கப்படுகிறது. இந்தி இருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்களே தங்களுக்கு இந்தி இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லையோ என்ற அச்சத்தினால் படிக்க வைக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டில் இந்தி தடுக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு ஈகம் செய்த இந்த மண்ணில் இந்தி வேகமாக பரவி வருகிறது. ஏனென்றால் இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர் வருகை குறைந்து மூடக்கூடிய நிலையிலே பல ஊர்களில் இருக்கிறது. அடுத்தது, இந்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும், அதுவும் பாஜக அரசு தீவிரமாக இந்தி மொழியில் தான் திட்டங்களை கொண்டு அறிவிக்கும். துறைகளை, அமைச்சரவை துறைகளை இந்தி மொழியில் தான் சொல்லும். நீங்க தமிழில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் இந்தி மொழியில் தான் எழுதணும். இப்ப இந்தி என்பது வேகமாக திணிக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் அதனுடைய தலைமை பிதாமகன், தாய், இந்தி திணிப்பின் தாய் காங்கிரஸ். அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இவ்வளவு பேரை பலி வாங்கினது காங்கிரஸ் ஆட்சி தான். இராணுவத்தையும் அனுப்பி வைத்தார்கள். பக்தவச்சலம் காங்கிரஸ்கார் முதல்வர், அங்கே லால் பகதூர் சாஸ்திரி தலைமை அமைச்சர். நடந்த படுகொலைகள் பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் மந்திரி அமைச்சர்கள், ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் அந்த ஓவி அழகேசன், சி சுப்பிரமணியன் 2 பேரும் பதவி விலகினார்கள். ஒரு கண்துடைப்புக்காக செய்ய வேண்டியிருக்கு. அவ்வளவு இனப்படுகொலை நடந்து போயிடுச்சு. காவல்துறையை வைத்து தமிழர்களை தான் படுகொலை பண்ணாங்க. நம்ம போலீஸும் சுட்டுச்சு, இந்திக்கார போலீஸும் சுட்டு கொண்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இந்தி திணிப்பு இன்னைக்கு பாஜக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுடைய மூத்த அண்ணன் காங்கிரஸ்காரன் என்னத்தை எப்படி இந்தி திணித்தானோ அதை விட வேகமாக பாஜக திணிக்கிறது. அது 2 பேருக்கும் ஒரே கருத்து தான். இந்தி திணிப்பில் திட்டங்கள் எல்லாம் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றதுதான். இந்த நீராற்றல் துறை வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரின்னு இருந்ததுன்னா அதை ஜல் சக்தி என்று மாற்றி விட்டார்கள். ஜல் சக்தி ஹிந்தி, அது சமஸ்கிருதம் 2 தான். தமிழ்ல எழுதும் பொழுதும் நீங்க ஜல் சக்தின்னு தான் எழுதணும். நீராற்றல் துறைன்னு மொழிபெயர்த்து எழுதினால் அந்த துறைக்கு இந்திய அரசு கொடுக்குற மானியம் கொடுக்காது. அதுபோல இப்ப 3 சட்டங்கள், இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம், ஐபிசின்னு சொல்றது, அதுபோல இந்திய சாட்சி சட்டம், குற்றவியல் சிஆர்பிசி நடைமுறை சட்டம், இந்த 3 சட்டங்களும் வெள்ளக்கார ஆட்சியில் உருவாக்கி திருத்தங்கள் பிறகு சிலது சேர்க்கப்பட்டு இருக்கிற செயலில் உள்ள சட்டங்கள். இந்த 3ஐயும் அப்படியே பிரித்து போட்டு மாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது பார்லிமெண்ட்ல நிறைவேறிச்சு, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாங்க.
அதனுடைய தலைப்புகள்லாம் ஹிந்தியில வந்துருச்சு. இப்ப இங்கிலீஷ்ல இனிமே இந்தியன் பீனல் கோடுலாம் பேச முடியாது கோர்ட்ல. விரைவில் வரப்போகுது. நீங்க அதை சொல்றதுன்னா ஹிந்தி பேரை தான் சொல்லணும். அதுக்கு ஒன்னொன்றுக்கும் அந்த ஹிந்தி பேர் தான். அதெல்லாம் அந்த செக்ஷன் பிரிவெல்லாம் சொல்லணும், ஹிந்திலாம் சொல்லணும். அது தலைப்பு, அது ப்ராப்பர் நவுன், அதை நீ மாற்றக்கூடாது, மொழிபெயர்க்க கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இந்தி திணிப்பு என்பது வேகமா இருக்கு. தமிழர்களே, இந்தி எதிர்ப்பு என்பது, இந்தி மொழி எதிர்ப்பு என்பது ஏன் தமிழை அழித்துவிடும்? அதற்கு மட்டுமல்ல, நம்முடைய இனத்தை அழித்துவிடும், நம்முடைய தாயகத்தை அழித்துவிடும். மொழி என்பது இனம், தாயகம் மூன்றுக்குமான தாய். அது சாதாரணமல்லது. ஒரு அயல் மொழி திணிக்கப்படுகிறது என்றால், தாய்மொழி ஒதுக்கப்படுகிறது என்றால், உன்னுடைய இனம் மறுக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய தாயகம் பறிபோகிறது என்று பொருள். அதனால வெறுமனே அது மொழி மொழி என்று மட்டும் கருதக்கூடாது. தாயகம், உன் இனம், தமிழ் இனம் ஒன்றும் பறிபோகும். அந்த அபாயத்தில் நாம் இருக்கு. அது கூடுதலாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன வகையில்? இப்போ எல்லாமே இந்தி அதிகமாயிருக்கு, இந்தி மயம் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ அந்த காலத்தில் இங்கே எல்லாம் ஆங்கிலத்தில் பேசுவாங்க வடநாட்டு தலைவர்கள். இப்போ மோடி எல்லாம் ஆங்கிலம் நல்லா தெரியும், பேச மாட்டார், ஹிந்தியில் தான் பேசுவார். ஏன்? ஹிந்தியை கற்றுக்குங்கடா, எஜமான மொழி. அடிமைகளே, தமிழ் அடிமைகளே, உன் எஜமான மொழியை கற்றுக்கொள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் அவர். அதனால ஹிந்தியில் பேசுறது அவர். அவங்க ஆட்சி மொழி அது. அவர் ஐநா மன்றத்துக்கு போனாலும் ஹிந்தியிலே பேசுவார். அப்போ ஒரு 24 மணி நேரம் இந்தி திணிப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வகையிலையும் எக்கச்சமா நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ நடக்கிறது. அடுத்தது, இந்த ஆளுநர் இருக்கார் ரவி, இந்த இந்தி திணிப்புல தீவிரமா இருக்கிறார். பீகார்காரர் இந்தி திணிப்பு வேலைகளை நிறைய இந்தி பிரச்சார சபையோட நெருக்கமா இருக்காரு. அவங்களெல்லாம் வச்சு கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. RSS கூட்டம் நடத்துறாரு. அடுத்து அவங்க திட்டமிடுறாங்க, தமிழ்நாட்டை 3 மண்டலங்களா பிரித்து விடுவது, ஜம்மு காஷ்மீரை பிரிச்சது மாதிரி பிரிச்சிடுறது என்ற திட்டம் வைத்திருக்கிறார்கள். அடுத்தது, இந்திக்காரவங்க நிறைய கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. இந்திக்காரவங்களை லட்சக்கணக்கில், பல லட்சக்கணக்கில் இந்திக்காரர்கள் அன்றாட பட்டி தொட்டி பட்டணம் எல்லா இடத்துல இந்திக்காரர்கள். இப்ப நீங்க பாருங்க, இப்ப என்ன நிலைமைன்னு. இந்தி வருவது என்பது இந்திக்காரன் வர்றான், தமிழ்நாட்டை சிதைக்கிறார்கள். அப்ப மொழி, இனம், தாயகம் மூன்றையும் தமிழர்களுடைய அடிப்படையை சிதைத்து ஒரு இந்திக்காரனுக்கு கீழ்ப்பட்ட இனமாக, சிதைந்து போன இனமாக தமிழ் இனத்தை மாற்றுவது, தமிழ் மொழியை புறந்தள்ளி விடுவது, தாயகத்தை பிரித்து இது தமிழர் தாயகம், தமிழ்நாடு இப்படி இருந்தது, போக்குவரத்து, வடவேங்கடம், தென்குமரி எல்லாம் எல்லை சொல்லிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இல்லடா என்று ஆக்குவது என்பதில் தான் இந்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கான ஈகத்தை ஒரு 400 பேர் இங்கே செய்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் தழல் ஈகிகளாக நெருப்பை உடலிலே வைத்துக் கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழங்கி 8 பேர் மடிந்திருக்கிறார்கள், நஞ்சுண்டு மடிந்திருக்கிறார்கள், தீக்குளித்து மடிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய கனவு, இவருடைய லட்சியம் எப்பொழுது நிறைவேறுவது? இளையோரை நீங்கள் சிந்தியுங்கள். இந்த அரசியல்வாதிகளிடமிருந்து பெரிய மாற்றம் வந்து விடாது, ஆட்சியாளர்களிடமிருந்து ஒன்றும் மாற்றம் வந்து விடாது. அவர்கள் இந்த வீர வணக்க நாள் எல்லாம் கூட அவங்களுக்குள்ள சண்டை போட்டு அரசியல் பேசத்தான் வச்சு வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய மொழி பறிபோய் கொண்டிருக்கிறது, நம்முடைய இந்தியா அதிகமாக திணிக்கப்படுகிறது, ஆங்கிலம் கோல் வச்சுக்கிறது, எப்படி தமிழை பாதுகாக்கிறது என்ற அந்த நிலைக்கெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இளைஞர்கள், இளம் தலைமுறை நீங்கள் தான், மாணவர்கள் நீங்கள் தான், புதிய வரலாற்றை எழுத வேண்டியவர்கள். பெரியவர்களை நம்பி ஏமாறாதீர்கள். இளைஞர்களே, மாணவர்களே, நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுடைய தாயகம், உங்களுடைய எதிர்காலம், உங்கள் தாய்மொழி, உங்கள் தமிழ் இனம் சின்னாபின்னமாகி சிதைந்து போனால் நீங்கள் அடுத்த இனத்தாருக்கு அடிமைகளாகி விடுவீர்கள். எனவே நீங்கள் தான் சிந்திக்கணும். 65 மொழி போரை முன்னெடுத்தவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள். வரலாற்றில், உலகத்தில் எந்த நாட்டிலும்
எந்த மொழி ஆதிக்கத்தையும் எதிர்த்து இந்த அளவுக்கு ஈகம் செய்தவர்கள் கிடையாது. அயல்மொழி திணிப்பை எதிர்த்து பல இனங்களில் பல நாடுகளில் இளைஞர்கள் மக்கள் போராடி இருக்கிறார்கள். ஈகம் நடந்திருக்கிறது. 400 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது கிடையாது. இவ்வளவு பேர் தீக்குளித்தது கிடையாது. உலகமே வியக்கக்கூடிய அதிசயிக்கக்கூடிய வகையில் ஒரு மாபெரும் ஈகத்தை செய்திருக்கிறது தமிழ் மொழி காக்க. இந்தியை எதிர்ப்பதற்கு எண்ணி பாருங்கள். இந்தி மட்டுமா நம்ம தாக்குகிறது? அதனுடைய தாயான சமஸ்கிருதம் நம்முடைய கோயில்களிலே, விழாக்களிலே, நம்முடைய சடங்குகளிலே எல்லா இடத்திலும் சமஸ்கிருதம், இந்தி, அடுத்தது ஆங்கிலம். 3 மொழிகள் நம்முடைய தமிழ் மொழியை தாக்குகின்றன. சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம். இந்த 3 அயல்மொழி திணிப்பையும் அயல்மொழி ஆதிக்கத்தையும் தடுக்காமல் நம்முடைய இனத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியாது. இல்லையா அடுத்தவனுக்கு அடிமைகளாகத்தான் நீங்கள் வாழ வேண்டி வரும். எனவே சொந்தமாக சிந்தியுங்கள். இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும். தமிழர் தாயகத்தை ஒரு பாளையப்பட்டு போல் நடத்துகின்ற இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசத்துடைய இறையாண்மையை கோர வேண்டும். ஆங்கில ஆதிக்கத்தை நீக்க வேண்டும். அம்மாவை அம்மா என்று சொல்லாமல், அப்பாவை அப்பா என்று சொல்லாமல், மம்மி டாடி என்று சொல்லக்கூடிய கேவலம் ஏன் வந்தது? நீ ஆங்கிலம் படிக்கலாம், உனக்கு இடது வலது கூட புரியாமல் போய்விட்டதே. இளைஞனே, இளைஞியே, இடது வலது கூட சொன்னால் புரியவில்லை பல பேருக்கு. லெப்ட் ரைட் சொல்ல வேண்டியிருக்கிறதே. 3 மொழிகள் நம்மை தாக்குகின்றன. இதை புரிந்து இளைஞர்கள் களத்துக்கு வாருங்கள். கரைபடாத உள்ளம் கொண்ட இதயம் கொண்ட இளைஞர்களே, தன்னரத்தில் மூழ்கி போகாத இளைஞர்களே, நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். நீங்கள் உறுதிமொழி எடுங்கள். கீழப்பழுவூர் சின்னச்சாமி பெயரால் உறுதிமொழி எடுங்கள். மாணவன் ராஜேந்திரன் பெயரால் உறுதி எடுங்கள். மாணவன் சாரங்கபாணி மேலால் உறுதி எடுங்கள். காவல்துறையினரால், இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் பெயரால் உறுதி எடுங்கள். எவ்வளவு ஈகம் செய்து மறுபடியும் எங்கள் மொழியை இழந்து விடுவோமா? எங்கள் தாயகத்தை இழந்து விடுவோமா? எங்கள் இனத்தை இழந்து விடுவோமா? இல்லை. எங்களுடைய கொள்கை மொழி கொள்கை, ஒரு மொழி கொள்கை. தாய்மொழி எங்களுக்கு கட்டாயம். தமிழ் கட்டாயம் மொழி பாடம். தமிழில் தான் பயிற்ற வேண்டும். நாங்கள் பயிற்றும் மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை. மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு கொள்கை, இருமொழி கொள்கை ஆங்கில ஆதிக்க கொள்கை, ஒரு மொழி தமிழ் மொழி. நீ விரும்பி ஆங்கிலம் படி, ஒரு விருப்பம், அதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும் என்கிறோம். ஒரு மொழி பாடமாக, லாங்குவேஜாக படி, பயிற்று மொழியாக அல்ல. இல்லையே உலகத்தில் அவனவனும் சொந்த இனத்தோடு இருப்பான். நீ இனமற்ற தாயகமற்ற அனாதையாக அலைவாய். தமிழனே, தமிழச்சியே, இளைஞர்களே, நீங்கள் சிந்தியுங்கள். இந்த தலைவர் அந்த தலைவர் என்று திரும்பி திரும்பி பார்க்காதே. நீ வழிகாட்டு. இளம் தலைமுறை வழிகாட்ட வேண்டும். உன்னுடைய வரலாற்றை படித்துப்பார். உன்னுடைய முன்னோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எப்படி எதற்கெல்லாம் போராடி இருக்கிறார்கள். அந்த உறுதிமொழியை இந்த மொழிப்போர் நாளில் 2024 ஜனவரி 25 மொழிப்போர் நாளில் இளைஞர்கள், மாணவர்கள், ஆண்களும் பெண்களும் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று பெரியவர்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஓரணியில் எல்லாரும் இளைஞர்கள் முன்னே செல்ல, அவர்களோடு பெரியவர்கள் செல்ல, ஒரு புதிய அணிவகுப்பு, புதிய எழுச்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். நம்முடைய தாயகத்தை, தாய்மொழியை, நம்முடைய தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும். அயல் மொழிக்கு அடிமையானால் நாம் அயல் இனத்துக்கு அடிமையாவோம், நம்முடைய தாயகத்தை பறிகொடுத்து விடுவோம் என்ற உண்மையை உணர்ந்து இந்த நாளிலே உறுதி எடுங்கள். தாய்மொழி காப்போம், தமிழினம் காப்போம், தாயகம் காப்போம் என்ற உறுதியை எடுங்கள். 1965 மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். 1938 மொழிப்போர் ஈகியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். ஈகியரே, உங்கள் கனவுகளை நனவாக்குவோம். தமிழை வாழ வைப்போம். தமிழ் இனத்தை தலைநிமிர்ந்து ஆள வைப்போம். தமிழர் தாயகத்தை காப்போம் என்று உறுதியெடுக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் மொழிப்போர் ஈகியர் அனைவருக்கும் தலைதாழ்த்தி
வீரவணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். வீரவணக்கம், வீரவணக்கம், வீரவணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.